தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சமீபத்தில் வெளியான எம்புரான் திரைப்படத்தில் முல்லைப் பெரியாறு அணையை அவதூறாக பேசும் சர்ச்சைக்குரிய வசனங்கள் இடம்பெற்றிருந்தது. இது தமிழ் மக்களின் உணர்வுகளை புண்படுத்தும் விதமாக இருக்கிறது என்று தமிழ் உணர்வாளர்கள் பலரும் தங்களுடைய கண்டனத்தை தெரிவித்திருந்த நிலையில, தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்களும் தன்னோட கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காரு. அந்த கண்டன அறிக்கையில தமிழ்நாடு மற்றும் கேரளா மாநில மக்களுக்கிடையே தொழில், கல்வி, சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு தொடர்புகள் நிலவுகின்றன. இரு மாநில மக்களுக்கிடையே சகோதரத்துவ உணர்வு இருக்கிறது. ஆனால் சில மலையாள திரைப்படங்கள் தொடர்ந்து தமிழர்களை அவதூறாக, தவறாக சித்தரிக்கும் போக்கை கடைபிடிக்கிறார்கள். இது எந்த வகையிலும் ஏற்க முடியாது. மலையாள திரையுலகில் பல இயக்குனர்கள், நடிகர்கள் தமிழ்நாட்டில் பயிற்சி பெற்று பின்னர் தங்கள் சொந்த மாநிலத்திற்கு சென்று தமிழினத்தை அவமதிக்கும் விதமாக திரைப்படங்களை உருவாக்கி வருகின்றனர். இதற்கு முன்பு டேம், இனம், மெட்ராஸ் கஃபே போன்ற படங்களில் தமிழர்கள் மீது வன்மத்தை விதைக்கும் கதைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. எம்புரான் திரைப்படத்திலும் முல்லை பெரியாறு அணையை எதிர்த்தும் தமிழர்களின் உணர்வுகளுக்கு எதிராகவும் கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. குறிப்பாக இந்த அணையை தமிழர்களின் கட்டுப்பாட்டிலிருந்து அகற்ற வேண்டும் என்பதாக கதையின் போக்கு வைக்கப்பட்டுள்ளது. இது தமிழக விவசாயிகளின் வாழ்வாதாரத்தையும், இரு மாநில மக்களிடையே உள்ள நல்வுறவையும் பாதிக்கும் விதமாக இருக்கிறது. இத்தகைய பொய் கருத்துக்களை வலுப்படுத்தும் வகையில் திரைப்படங்களை உருவாக்கும் போக்கை மலையாள திரையுலகம் உடனடியாக கைவிட வேண்டும். மேலும் எம்புரான் திரைப்படத்தில் உள்ள முல்லை பெரியாறு அணையை அவதூறாக சித்தரிக்கும் வசனங்கள் நீக்கப்பட வேண்டும். தமிழினத்தை தாழ்த்தி பேசும் எந்த நடவடிக்கையையும் சகிப்புத்தன்மையோடு தமிழர்கள் பார்க்க மாட்டார்கள் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அண்ணன் வேல்முருகன் அவர்கள் பதிவு பண்ணியிருக்காரு. மேலும் தமிழர்கள் மீது தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் இவ்வகை செயல்களை தமிழர்கள் மேற்போக்காக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். தமிழர்களின் உரிமைக்காக தமிழக வாழ்வுரிமை கட்சி எப்போதும் போராடும். எனவே தமிழர்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் இருந்து தமிழர்களுக்கு எதிரான இது போன்ற நடவடிக்கைகளை முறியடிக்க வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் அண்ணன் முத்தமிழன் தி. வேல்முருகன் அவர்கள் தன்னோட கண்டன அறிக்கையில பதிவு பண்ணியிருக்காரு.